காரைக்குடி அருகே செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மீது திமுகவைச் சேர்ந்த சிலர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையினை அப்பகுதி திமுகவின் நகர செயலாளர் பாலா என்பவர் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். 2 வருட காலமாகியும் வரி எதுவும் செலுத்தாத காரணத்தால் நகராட்சி ஆணையர் சார்பில் 8 முறை பாலாவுக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ்7 தமிழின் செய்தியாளர் பாலமுருகன் மீது திமுக நகர தலைவர் பாலா உட்பட 7 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பாலமுருகன் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் பாலா திருப்பத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் பாலமுருகன் மீதான தாக்குதலில் தொடர்புடைய பாலா உள்ளிட்ட 7 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நியூஸ்7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் கடிதம் எழுதியுள்ளார். இச்சம்பவம் பற்றி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் திரு பகவான் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.